வீரனின் கதை பாகம் 2. சொல்பவர் ஹேமலதா. முதல் பாகம் படிச்சிங்களா குழந்தைங்களா? பிடிச்சதா உங்களுக்கு? இன்றைக்கி அதோட தொடர்ச்சியை பார்க்கலாம். வீரனோட ஊர்லேருந்து அவங்கெல்லாம் வீரனை கூட்டின்னு வந்துட்டார். அவங்க மாமா கடலில் பயணம் செய்யும் போது கப்பல் சூறாவளியில் மாட்டி அது ஒரு பக்கமாக கரை செஞ்சிடுறது. அவங்க மாமா தவறிடுறாரு. அந்த குழந்தைய அது கரை சேர்ந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் அந்த குழந்தைய காப்பாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதில் முக்கால்வாசி பேர் வியாபாரிங்க. அவங்க எல்லாம் தான் கடலில் சுற்றி கடல் வழியாக தானே அவங்களுடைய வியாபாரம்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரர் அவர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த குழந்தை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, நம்மளே வளர்க்கலான்ட்டு. அவருக்கு குழந்தை இல்லை, அது வேறு ஒரு காரணம். அதனால் அவர் இந்த குழந்தைய அவரே வீட்டுக்கு எடுத்துன்னு போய் வளர்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, அது வியாபாரிங்களுக்கெல்லாம் வியாபாரம் செய்கிறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தன்னுடைய சொத்தெல்லாம் பாதுகாக்கணும்ல, அதுக்காக அவங்களுக்கு வீர பயிற்சியும் தேவையாக இருந்தது. அதாவது குதிரை ஏற்றம், கத்தி சண்டை, வேல் வீசுறது, வாள் சண்டை, அந்த மாதிரி பல வீர விளையாட்டுகளும் அவங்களுக்கு தேவையாக இருந்தது. ஏன்னா அப்போ தான் அவங்க வியாபாரம் செய்ய முடியும். அதனால் அந்த குழந்தைக்கு அதெல்லாம் மெதுவாக அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க வீட்டிலே நல்லா வளர்கிறான் அந்த குழந்தை. அவன் தான் ராசியான குழந்தை தானே. அதனால் அவன் அரண்மனை இல்லாட்டா என்ன, நல்ல அந்த காலத்தில் வியாபாரிங்கெல்லாம் ராஜாவுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு வீட்டில் அவன் சுகமாக வளர்ந்துட்டுருக்கான். இவனோட ஊரில், அவன் பிறந்த ஊரில் என்னாச்சு, அந்த ஜோசியம் ஒருத்தர் சொன்னார்ல, அந்த ஜோசியக்காரரோட மனைவி, அவங்களுக்கு அந்த ஊர் அரண்மனையில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் தோழிகளாக இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு சில பேர் இந்த குழந்தை காணாமல் போயிடுச்சு இல்லையா, அதனால் எல்லாருக்கும் அந்த விஷயம்லாம் அந்த ஊரில் அப்படியே பரவிடுறது. அப்போது அந்த எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஜோசியம் சொன்னதுனால தான் இந்த மாதிரி குழந்தை காணாமல் போயிடுச்சு, அதனால் என்ன பண்ணலான்ட்டு அந்த ராஜா ஜோசியக்காரரை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் நினச்சிட்ருக்காரு. அந்த விஷயம்லாம் அந்த பொம்பளைக்கு தெரிஞ்சிடுது. அவங்க அவசரமாக வீட்டுக்கு ஜோசியக்காரங்கிட்ட சத்தம் போடுறாங்க, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் சொன்னீங்க, உங்களால் தான் இப்போ குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு உங்களை தண்டிக்க போகிறாங்க, நம்ம இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், வாங்க நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவரும் சரி இதே எதிராக வம்பா போச்சு, நம்ம நல்லது தானே சொன்னோம், அதுக்கு போய் ராஜா இப்படி பண்ணுவாருன்னு எனக்கு தெரியல, சரி எதுக்கும் நம்ம நேரம் சரியில்லை, நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு அவரும் அவரோட ஒய்ஃபு, அவரோட குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க குடும்பம், அவங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிற அவருடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துடுறாங்க, அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. அது அந்த காலத்துலலாம் வண்டி, மாட்டு வண்டி இந்த மாதிரிலாம் தான் பயணம் போகணும். அவங்க இருந்தது மலை நாடு இல்லையா, அதனால் வண்டிலாம் அதிகமாக போகாது. அதனால் நடந்து தான் அடுத்த ஊர், பக்கத்து ஊருக்கு எல்லாத்துக்கும் போகணும். சில பேர் பொம்பளைங்களாம் ஏற முடியாதுனாக்கா பல்லக்குன்னு ஒன்று இருக்கும், அதில் தூக்கி வச்சு அதுலேருந்து 4 பேர் 8 பேர் கூட்டின்னு விடுவாங்க. அந்த மாதிரி எப்படியோ அவங்க கஷ்டப்பட்டு அவருடைய நண்பர் ஊருக்கு வந்துடுறாரு. அது எந்த ஊர், இந்த வீரம் வளர்றான்ல அந்த ஊர். கப்பல் ரொம்ப தூரம் போயிடுச்சுட்டு நினைக்கக்கூடாது, அது புயலில் சிக்கிறதுனால திருப்பி அந்த கிளம்பின பக்கமே வந்துடுது. அதனால் ரொம்ப தூரம் அந்த கப்பல் பயணம் அவன் போனபோது நடக்கலை. அதனால் அதுவும் பக்கத்துலேயே ஊர் தான் அது. அந்த ஊருக்கு இந்த ஆள் சேர்ந்துறார், ஜோசியரும் அவரோட குடும்பமும். அப்போது கொஞ்ச நாள் அந்த ஊரில் இருந்தாக்கா எல்லோரும் என்ன ஏதுன்னு கேட்பாங்கள்ல,
அப்படி பார்க்கும்போது இந்த நடந்த கதையெல்லாம் அவருக்கும் தெரிஞ்சிடுறது. அந்த குழந்தை இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு. அதனால் ஒரு சின்ன பையன் மாதிரி ஆயிட்டான். ஆனாலும் 1 வயசு குழந்தை, 1½ வயசு குழந்தைக்கு இவனுக்கு தெரிஞ்சிடுது ஜோசியருக்கு அந்த குழந்தைய பார்த்ததுமே. ஆஹா! இதை நம்ம பார்த்து ஜோசியம் சொன்ன ராஜாவோட பையன், இவன் இங்கே வந்து எப்படி சேர்ந்துருக்கான், இதுதான் விதி போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான். அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் சொன்னதுனால தான் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. இனிமேல் வந்து ஏதாவது கெடுதல் இருந்தால் கூட நீங்கள் அவங்கக்கிட்ட நேரடியாக பாதிக்கப்பட்டவங்கக்கிட்டேயோ வேறு யார்கிட்டேயோ சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது நல்லதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரிஞ்சது ஜோசியம் ஒன்று தான். அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளால தானே இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, இவனுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்யணுன்ட்டு. அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு ஜோசியம் ஒன்று தான் தெரியும். அது சின்ன குழந்தை தானே. அதனால் அந்த குழந்தைய அடிக்கடி இவர் போய் பார்த்து அந்த குழந்தைக்கு ஜோசியம் சொல்லி கொடுப்பாரு. சரி, எந்த ராஜாவும் பெரிய வீரனாக வருவாங்க அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் ஜோசியம் தெரிஞ்ச ராஜா ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இவன் எப்படி ராஜாவாக வந்துடுவான்னு அவருக்கு தெரியும். சரி, இவனுக்கு நம்மளால் ஆனதை நம்ம நல்ல ஜோசியம் சொல்லி கொடுக்கலான்ட்டு அவனை அவர் சீடராக ஏற்றுண்டு அந்த பையனுக்கு நல்ல ஜோசியம் கொடுக்குறார், சொல்லித்தரார். அந்த பையனும் அந்த வீரன் அவன் ரொம்ப சமத்து, புத்திசாலி இல்லையா, அதிர்ஷ்டசாலி, புத்திசாலி. நாளைக்கு ஒரு நாட்டையே ஆள போகிறான்னா அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவனோட உடம்புல பலம், சக்தி எல்லாமே இருக்குது. அதனால் அவன் வந்து அந்த அவனுடைய வளர்ப்பு தந்தைக்கிட்டேருந்து நல்லா வீர விளையாட்டுகள், குதிரை ஏற்றம், அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாமும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஜோசியர்கிட்டேருந்து ஜோசியமும் கற்றுக்கிட்டான். அவன் சுபாவத்திலே ஒரு நல்ல குழந்தை. அவங்க அப்பா ரொம்ப நல்ல ராஜா தானே, அதே குணம் இந்த பையனுக்கும் வீரனுக்கும் இருக்குது. அதனால் அவன் ஒரு நல்ல மனிதனாக வளர்ந்துட்டுருக்கான். கொஞ்சம் நல்ல பெரியவனாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அவனோட கதை போயிட்டுருக்கு. அவனுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது, இது நாளைக்கு பார்க்கலாம். சரியா?